இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்க பெரிய கடுப்பு என்ன தெரியுமா? வீட்ல எங்க பார்த்தாலும் ஃப்ரெஞ்ச் டோரு, ஃப்ரெஞ்ச் விண்டோன்னு எல்லாமே கிளாஸ்ல இருக்கும் டிரான்ஸ்பரண்டா. இது எல்லாத்தையும் ஒரு ஆளா தொடச்சு முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிரும். அது போக இந்த ஃப்ரெஞ்ச் டோரோட ட்ராக்லலாம் இந்த மாரி அழுக்கு சேர்ந்திருக்கும். அது சரி இவன் என்ன கர்ட்டன வீட்டுக்குள்ள போடாம வீட்டுக்கு வெளில போட்டுருக்கான்னு பார்க்காதீங்க. என்னோட மாஸ்டர் பெட்ரூம் பால்கனிலயும் இந்த மாரி ஃப்ரெஞ்ச் டோர் அடிச்சிருக்கேன் பிரைவசி கிளாஸஸ் போட்டு. தேவைப்படுறப்போ ஓப்பன் பண்ணி பால்கனி ஆக்கிக்கலாம். தேவையில்லாதப்போ இந்த மாரி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இருக்கிற கிளாஸே துடைக்க முடியல. இப்ப இந்த கிளாஸ் வேற எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருச்சு. ரீசென்ட்டா இந்த ஒரு வீடியோ பார்த்திருந்தேன். இந்த மாரி டபுள் சைட் மேக்னெட்டிக் கிளாஸ் கிளீனர். அடடே! இது நல்லா இருக்கே! ஒரு பக்கம் தொடச்சா போதும், இன்னொரு பக்கம் ஆட்டோமேட்டிக்கா அதுவே கிளீன் ஆயிரும்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட் நான் ஆர்டர் போட்டேன். அண்ட் நார்த் இந்தியால எக்கச்சக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த ப்ராடக்ட்டுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ குடுத்திருந்தாங்க. மேக்னெட் ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் அந்த அட்டாச்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் லோ குவாலிட்டியா தான் இருக்கு. சரி கிளாஸ் திக்கா இருக்கே, ஃபர்ஸ்ட் ஒட்டுதா பார்ப்போமேன்னு சொல்லிட்டு இந்த சைடும் அந்த சைடும் வைக்கிறேன். அழகா மேக்னெட் புடிச்சுக்கிச்சு. மூவ் பண்றப்போ அழகா அதுவும் மூவ் ஆகுது. நீங்களே பாருங்க. ஆனா அந்த கயர் வந்து சேஃப்டிக்காக தான் குடுத்திருக்காங்க. இஃப் சப்போஸ் தெரியாம இந்த மேக்னெட்ட இழுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு சேஃப்டிக்கு அந்த கயர் புடிச்சுக்கும். சரி கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பால்கனில இருக்க 3 டோர்ல மிடில் டோர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன் ஸ்டார்ட் பண்ணேன்னு எனக்கே தெரியல. ஒரு நிமிஷம் தலையும் புரியாம, காலும் புரியாம அப்படியே நின்னுகிட்டே இருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் டோர்ல வைக்கிறேன்னு வைங்களேன், ஈஸியா உள்ள வெளிய இந்த மாரி வச்சுட்டு கிளாஸ்ல ஈஸியா தொடச்சிடலாம். பட் செகண்ட் டோர்ல வைக்கிறேன்னு வைங்களேன், இப்போ ரிமூவ் பண்ணி அதில மாட்டுறேன். டோரோட வெளிப்பக்கம் வச்சுட்டேன். உள் பக்கம் வைக்கணும் அப்படின்னா இந்த டோர் போய் ஓவர்லாப் ஆயிருது. அப்புறம் தான் புரிஞ்சு இத வச்சு ஃபர்ஸ்ட் டோரும் லாஸ்ட் டோரும் கிளீன் பண்ண முடியும். ஆனா மிடில் டோரை சிங்கிள் ஹேண்டடா கிளீன் பண்ண முடியாது. ஸோ மிடில் டோருக்கு நான் இங்க புடிச்சுக்கிட்டேன். வைஃப் வந்து உள்ள புடிச்சு ஃபிக்ஸ் பண்ணி குடுத்துட்டாங்க. பட் மிடில்ல கிளீன் பண்றப்போ இந்த கயர் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ தெரியாம நீங்க மேக்னெட் கழண்டுருச்சுன்னா இது கீழ கழண்டு போய் யார் மண்டையிலாச்சும் விழுந்துரும். ஒருவேளை ஹை ரைஸ் பில்டிங்கோட விண்டோல கிளீன் பண்றீங்க அப்படின்னா. அண்ட் பால்கனில நான் எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணேன் இல்லையா, அதுலயுமே 3 டோர்ஸ் இருக்கு. இதுலயுமே ஃபர்ஸ்ட் டோரும் லாஸ்ட் டோரும் கிளீன் பண்ணிட முடியும். ஆனா மிடில்ல இருக்க இந்த டோரை கிளீன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா இத வச்சு பண்ண முடியாது. அண்ட் ப்ராடக்ட்டுமே அந்த அளவுக்கு குவாலிட்டியாலாம் இல்ல, வேஸ்ட் தான் இது. அண்ட் கூடவே இன்னொரு ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருந்தேன் 2 in 1ன்னு சொல்லிட்டு துடைக்கவும் செஞ்சுக்கலாம் அண்ட் ஆல்சோ வாட்டரையும் வைப் பண்ணிக்கலாம். அது அதோட மட்டமான குவாலிட்டி, லைட்டா தொடச்சதுக்கே உடைஞ்சிருச்சு. தென் இந்த ட்ராக்ல இருக்க மண்ணெல்லாம் கிளீன் பண்றதுக்காக இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் பிரஷ் மாதிரி. இது நிஜமா வர்த்து. இந்த 3 ப்ராடக்ட்ல இது ஒண்ணு தான் உருப்படியா இருந்திருக்கு. பட் இதுலயுமே இந்த மண்ணெல்லாம் ஒரு இடத்துல சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக்கம் பண்ணணும். அப்படிலாம் கையில தான் அள்ளி போடணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் வீடியோ எடுக்கும்போது இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஃபெயிலியர் ஆன ப்ராடக்ட்ஸ் நான் உங்களுக்கு ரெக்கமெண்டும் பண்ண மாட்டேன். இன்ஃபேக்ட் வீடியோவே அப்லோட் பண்ண மாட்டேன். பட் உங்களுக்கு ஃபெயிலியர் ப்ராடக்ட்ஸும் அவேர்னஸ் வீடியோ மாதிரி வேணும்னா சொல்லுங்க, நான் போடுறேன். பட் இந்த ப்ராடக்ட் வர்த்து. இதே மாதிரி ஏதாச்சும் வைரல் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா என்ன டேக் பண்ணுங்க. அந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நிஜமா வர்த்தா இல்லையான்னு சொல்றேன்.